ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், காலையில் 9 மணி தாங்க ஆகுது. எப்படி இருக்குது பாருங்கள், வெயில் தாங்கவே முடியல. இன்னும் அக்னி நட்சத்திரமே பிறக்கல, தாங்காட்டி எவ்வளோ வெயில் பாருங்கள். 9 மணிக்கெல்லாம் இவ்வளோ வெயில் எரியுது வேகமே, அப்படி இருக்குது. இங்கே பாருங்கள், எங்கள் வீடு மொட்டை மாடி ஃபுல்லும் தென்னை ஓலை போட்டிருக்கோம் பாருங்கள். அந்த அளவுக்கு உள்ள ஹீட்டு, நைட்டில் தூங்கவே முடியல. நம்ம ரூமில் ஏசி இருக்குது தான், இருந்தாலும் ஹாலில் பெட்ரூம், இன்னொரு பெட்ரூம் இருக்குது. அந்த பெட்ரூம்லலாம் முடியல நைட்டில் படுக்க. இங்கே பாருங்கள், நாங்கள் இது வருஷம் எப்பயுமே போடுறது தான். இது வருஷம் எப்பயுமே எங்கள் மாமனார் கொல்லியில் தென்னை மரம் இருக்குது. அந்த தென்னை மரத்தில் எல்லாத்தையும் தென்னை மட்டையை உடச்சின்னு போட்டுருவாங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ தென்னை மட்டை பாருங்கள். இது சாயந்தரம் ஃபுல்லும் நானும் என் பசங்க, எங்கள் மாமனார், எங்கள் நாத்தனார், அவங்க எல்லாம் மேலே ஏற்றிட்டு இருந்தோம். கீழே இருந்து மேலே ஏற்றிட்டு போட்டோம். எவ்வளோ தென்னை மட்டை பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே, எவ்வளோ பச்சை பசுஞ்சுன்னு. இது இருக்கிறவங்க கொஞ்சம் ரொம்ப கூலிங்காக இருக்கும். இது காஞ்சதுக்கப்புறம் எங்கள் மாமனார் கீழே இருந்து மேலே ஓசு கொண்டு தண்ணி ஊற்றுவாங்க. தண்ணி அடித்து விடுவாங்க ஈவினிங் டைம்லலாம். கொஞ்சம் கூலிங்காக இருக்குங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் அவங்கவுங்க வீட்டில் தென்னை மட்டை போட்டிருப்பீங்க, மெத்த மாலைன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், மெத்த ஃபுல்லும் தென்னை மட்டை தான், தெரியுதா? இவ்வளோ தென்னை மட்டை. இதை நாங்கள் ஆள் காசு கொடுத்து மரத்தில் ஏறி இதை வெட்டி எடுத்துகிட்டு வருவோம். வெட்டி எடுத்துகிட்டு போடுவோம். இங்கே பாருங்கள், எவ்வளோ தென்னை மட்டை பாருங்கள். ஒரு மாடி ஃபுல்லும், மொட்டை மாடி ஃபுல்லும் தென்னை மட்டை போட்டிருக்கோம். ஓரளவுக்கு கூலாக இருக்கும், அதுக்காக தான் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள். ஓகே, பாய். யார் மெத்தலாம் இதுமாதிரி தென்னை மட்டை போட்டிருக்கீங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் பாய்.